ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கையில் தேர்தல் நிலவரங்கள் பரபரப்பை பெற்றிருக்கின்ற சூழலில் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தமிழர் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான வேட்பாளரோடு நேரடியாக உரையாடப் போகின்றோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய கொழும்பு வேட்பாளர் திரு ARV லோஷன் அவர்கள் எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் லோஷன். வணக்கம் ரிஷி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கும் ரிஷி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கின்றோம். முதலில் வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த தேர்தல் பயணத்துக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். குறிப்பாக இப்போதைய இந்த காலத்தில் இலங்கை தேர்தலை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கவனம் பெற்றிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு கூட ஒரு மிக முக்கியமான தேர்தலாக அமைந்திருக்கிறது. இந்த தேர்தல் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக இந்த தேர்தலில் நீங்கள் இந்த அரசியல் பயணத்தினை ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான காலம் என்று சொல்லி எவ்வாறு தீர்மானத்தை மேற்கொண்டீர்கள்? ரிஷி, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எல்லோரும் யோசிப்பது போல ஒரு சவாலான காலகட்டம். மக்களுக்கும் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளையும் பொறுத்தவரையில் ஒரு சிக்கலான காலகட்டம் என்று பல பேர் யோசிக்கிறார்கள், அவற்றை ஊகிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலானது நான் உண்மையில் இம்முறை போட்டியிடுவதற்கான முடிவை ஆரம்பத்தில் எடுத்திருக்கவில்லை. ஆனால் எனக்கு இதற்கு முதலே என்னுடைய கட்சியின் தலைவராக இப்பொழுது இருக்கின்ற மனோ கணேசன் அவர்களால் எனக்கான அழைப்பு 2014 ஆண்டு 2020 ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் ஆரம்பத்தில் விடுக்கப்பட்டது. குறிப்பாக 2020 ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது அவர் என்னை அழைத்த வேளையில், அந்த வேளையில் நான் வானொலியில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். இப்போ ரிஷி இருப்பதை போல நான் ஒரு வானொலியாளர், ஒரு ஒலிபரப்பாளர். ஆனால் எனக்கு இருந்த ஒலிபரப்பு கடமைகள் மட்டுமில்லாமல் அந்த வேளையில் என்னை நான் சரியான முறையில் பொருளாதாரத்தில் என்னை தயார்படுத்தி இருக்கவில்லை, இல்லாமல் அரசியல் ரீதியில் என்னை தயார்படுத்தி இருக்கவில்லை என்ற அடிப்படையில் நான் அந்த அழைப்பை அன்போடு மறுத்திருந்தேன். எனவே அவர்கள் நான் சொன்ன விடயம் மீண்டும் எப்போது நான் தயாராக இருக்கிறேனோ அந்த காலகட்டத்தில் நானாக கேட்பேன், இல்லாவிட்டால் அந்த வேளையில் அழைத்தால் நான் என்னால் வரக்கூடியதாக இருக்குவேன். இம்முறை என்னை பொறுத்தவரையில் எல்லோரும் யோசிப்பது போல ஒரு அலை ஒன்று, தேசிய மக்கள் சக்தி JVPக்கு சார்பான அலை ஒன்று இருக்கிறது என்று பல பேர் கருதி இம்முறை தேர்தலிருந்து பல பேர் பயந்திருந்தார்கள், இல்லாவிட்டால் விலகி இருந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு சவாலான காலகட்டம் தான் மிக பொருத்தமானது, எங்களது ஆளுமையை வெளிப்படுத்த, இல்லாவிட்டால் எங்களது அரசியல் படத்தை வெளிப்படுத்த பொருத்தமானது என்று யோசிப்போம். எனவே இம்முறை திரு மனோ கணேசன் அவர்கள் அளித்த வேளையில் நான் பல விடயங்களை யோசித்து பார்த்தேன். கொழும்பை பொறுத்தவரையில் கட்டாயமாக 2 தமிழ் பிரதிநிதிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 2004 ஆண்டுக்கு பிறகு அந்த வேளையில் மனோ கணேசனும் மகேஸ்வரனும் இலங்கையின் கொழும்பின் எம்பிக்களாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு 2 தமிழ் எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்ட காலம் இல்லை. யோசித்தேன், நாங்கள் தொடர்ச்சியாக மற்றவர்களை பார்த்து ஏன் நீங்கள் போட்டியிடுவதில்லை, எதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் என்று கேட்பதை விட நானே அந்த கடத்தில் இறங்கி அதை பற்றி கேட்டு பார்க்கலாம், மக்களிடம் போராடி பார்க்கலாம், அந்த வாக்களுக்கான விடயத்தை எடுத்து பார்க்கலாம் யோசித்து. அதுபோல முக்கியமாக ஒரு பொறுப்பான ஊடகவியலாளராக எனக்கு இந்த JVP என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலே சிங்களவாதம் ஊறி போயிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது ஊழல் எதிர்ப்பு என்பதை ஒரு முகமூடியாக கொண்டு மக்களுக்கு அரசியல்வாதிகள் மீது இருக்கின்ற கோபத்தை தனக்கு சாதகமாக கொண்டு இப்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான பொறுப்பு எனக்கு இருப்பதாக பார்த்தேன். எனவே பொருத்தமாக இந்த முறையில் களமிறங்கி போராடி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தேன். நிச்சயமா நீங்கள் சொன்னதை போலவே ஏனையோரிடம் இந்த கருத்துக்களை வலியுறுத்துவதற்கு பதிலாக நாங்கள் இறங்கி அந்த மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும். நீங்கள் சொன்னது போலவே கொழும்பில் மீண்டும் ஒரு முறை 2 பிரதிநிதிகளை, தமிழ் பிரதிகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய இந்த ஆதங்கம், அது மட்டும் இல்லாமல் அதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை. குறிப்பாக உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது கொள்கைகள் என்று வருகின்ற பொழுது அதற்கு எந்த அளவில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பொருத்தமானதாக இருக்கின்றது? என்னை பொறுத்தவரை ரிஷி, நாங்கள் தமிழ் தேசியத்தின் பால் ஒரு பற்றோடு வளர்க்கப்பட்டவர்கள். குறிப்பாக என்னுடைய அப்பாவின் அரசியல் பின்னணியை பொறுத்தவரையில் அது தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக இருந்தது. ரகுபதி வாரசுதன் என்று பெயர் கொண்ட எங்களுடைய அப்பா கொழும்பை பொறுத்தவரையில் அவர் இளைஞர் பேரவையின் தலைவராக இருந்தவர். அவரது அரசியலின் பின்னணியில் அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்த எனக்கு எப்போதும் ஒரு தீராத தமிழ் தேசிய தாகம் ஒன்று எப்போதும் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அந்த இடத்தை பொறுத்தவரையில் கொழும்புதான் என்னுடைய தேர்தல் களம், இல்லாவிட்டால் தேர்தல் தளம் என்று நான் முடிவெடுத்த பிறகு அதுக்கான வாய்ப்பான வேறு எந்த கட்சியும் கொழும்பிலே இல்லை. தமிழரசு கட்சி கொழும்பிலே போட்டியிடுவதற்கான முடிவை ஆரம்பத்திலிருந்து எடுத்திருக்கவில்லை. காரணம், தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த தமிழ் தேசிய நிலப்பரப்பை தாண்டி வெடிக்கை போட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருக்கும்போது மனோ கணேசன் அவர்கள், மனோ அண்ணாந்து ஆரம்பத்திலிருந்து அழைக்கின்றவர், இங்கே கொழும்பை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காக போராடி வருவர். எங்களது இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் தமிழ் மக்கள் இங்கே சொல்லனா தீவிரங்களை, குறிப்பாக வடகிழக்கிலிருந்து வந்த மக்கள் அனுபவித்த வேளையில் எல்லாம் அவர்களுக்காக குரல் கொடுத்து போராடி வருவர். அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதுபோல ஊழல் எதிர்ப்பு என்ற விடயத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கின்றவர். ஒரு பரந்த நிலப்பரப்பாக இருக்கின்ற இந்த தமிழ் தேசிய நிலப்பரப்பையும்
கொழும்பில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி, மலையகம், அதுபோல முஸ்லிம் மக்கள், கொழும்பிலே வாழ்கின்ற அத்தனை மக்களையும் ஒன்றாக சேர்க்கின்ற ஒரு புள்ளியாக இருக்கின்றோம். இனவாதம் என்பது இல்லை, ஆனால் தன் இனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். அப்படி இருக்கின்ற வேளையில் இத்தனை விஷயங்களும் எனக்கு கூடுதலாக பொருந்தி போனது. இன்னும் ஒன்று, இப்போது இருக்கின்ற நிலையில் நில தொடர்பற்று இருந்தாலும் கூட மக்களை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு புள்ளியாக இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்கிறது. அதே போல இப்போது அநேகமான தமிழ் கட்சிகள் பல்வேறு காரணங்களுக்காக உடைந்து நொறுக்கிக் கொண்டு போகின்ற வேளையில் ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் கட்சியாக நான் அவதானிப்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியை. எனவே அதன் அடிப்படையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்னுடைய பயணத்துக்கு பொருத்தமானது. கொள்கை அடிப்படையில் நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது என்று உணர்ந்து கொண்டேன். அதை திரு மனோ கணேசன் அவர்களோடும் பேசியிருந்தேன். அவரது தெளிவான வெளிப்படையான அரசியல், மக்களுக்கான அரசியல் என்னுடைய கருத்துக்களோடு பொருந்தி போயிருந்தது. எனவே இது இலகுவான தெரிவாக இருக்கிறது. நிஜமாக இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது வடக்கு கிழக்கு அப்பாற்பட்டு இந்த தென்னியங்களை குறிப்பாக இந்த கொழும்பில் அதனை நடைமுறைப்படுத்த எண்ணுவது என்பது ஒரு சவாலான விடயம். அதனை நீங்கள் துணிந்து முன்னெடுக்க முயற்சிக்கிறீர்கள். இதே வேளையில் இந்த கொழும்பு மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அங்கு தொடர்ச்சியாக வாழுகின்ற மக்கள் தங்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அபிலாஷைகள் இருக்கும். முதன்மையான கொழும்பில் கவனிக்கப்பட வேண்டிய சிக்கல்களாக தமிழ் மக்கள் மத்தியில் என்ன விடயங்களை நீங்கள் முன்னிறுத்துகின்றீர்கள் லோஷன்? உண்மை விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏனைய பிரதேசங்களை விட கேபிட்டல் சிட்டி தலைநகரம் என்று வரும்போது அதற்கு இருக்கின்ற சவால் தனியானது. குறிப்பாக மக்கள் செறிந்து வாழ்கின்ற போது இங்கே 17.65 மில்லியன் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கொழும்பிலே. நாங்கள் அந்த வாக்குகளை குறிவைப்பதை விட அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை பார்க்க வேண்டியது முக்கியம். குறிப்பாக இங்கே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கூட வடக்கு கிழக்கில் இருந்து வந்தோர், கொழும்பில் நிரந்தரமாக இருப்போர், மலையகத்தில் இருந்து வந்தோர் என்று சொல்லி பல்வேறு வகைப்பட்ட தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றன. நான் வாழ்கின்ற இடம் வெள்ளவத்தை. அது பொதுவாக நாம் வேடிக்கையா சொல்வதோடு தலைநகரத்தில் தமிழர்களின் தலைநகரம் என்று. அந்த அளவுக்கு மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடம். எங்கே கேட்டாலும் தமிழை நாங்கள் கேட்கலாம். பக்கத்தில் இருக்கின்ற தெய்வலை, பம்பலவெட்டி, கிரளப்பனை போன்ற இடங்களும் அவ்வாறானவை. கோட்டாஞ்சனையை பொறுத்தவரை அதுவும் தமிழர்களது சரிந்து வாழ்கின்ற இடம். இந்த இடங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அது ஒவ்வொரு ஒழுங்கை குழுந்து ஒவ்வொரு லேயர்களில் வித்தியாசப்படும். அடுக்குமாடி தொடர்களில் இருப்போருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கின்ற குடியிருப்பு தொகுதிகள் போன்றவற்றில் வாழ்கின்றோருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வீதிகளில் குண்டு குழி விழுந்திருக்கும், இல்லாவிட்டால் பாடசாலை தமிழ் பாடசாலைகளை எடுத்துக்கொள்கின்ற தூர பிரச்சனை ஒன்று இருக்கும். அதுபோல இன்னொரு பக்கம் கொழும்பை பொறுத்தவரையில் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது கொழும்பில் உள்ள தோட்டங்கள், அதாவது வத்த என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சரிந்து வாழ்கின்ற ஏரியாக்கள். அந்த இடங்களில் உள்ளவர்களுக்கு சுகாதார பிரச்சனை துறக்கம், சொந்த வீடு இல்லாத பிரச்சனை, ஒரு சின்ன அறைக்குள்ளே 4-5 குடும்பங்கள் இருக்கிற கொடுமை. இது மலையகத்தில் லயன் மக்களின் வாழ்க்கையை விட மிக கொடுமையான வாழ்க்கையாக இருக்கு. அதை மாற்ற வேண்டிய முக்கியமான தேவை இருக்கிறது. அவர்களுக்கான சொந்த காணிகள், சொந்த வீடுகள் இல்லாமல் வாடகையை கொடுத்து 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 தங்கள் வாழ்க்கையை வீணாக்குவது ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அதுபோல பாடசாலை பிரச்சனை. இத்தனை பிரச்சனைக்காக மனோ அண்ணா மட்டும் தனியே குரல் கொடுத்து கொண்டு வந்தார். அவர் தன்னால் முடியுமானவரை இந்த பிரச்சனைகளை தீர்க்க முனைந்திருந்தார். ஆனால் அவர் ஆட்சியில இருந்தது, அவர் அமைச்சராக இருந்தது ஒரு 4 வருடம். ஆனால் இன்னமும் மக்கள் நம்பி அவரிடம் தான் தங்களுடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னால் முடிந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார். இந்த பிரச்சனையோடு சேர்த்து நான் ஒரு பாடசாலை மாணவனாக கொழும்பிலே கற்றுக்கொண்டது காலத்திலிருந்து பின்னர் என்னுடைய வானொலி காலத்தின் வரை நான் அவதானித்து வந்தபடியும் இந்த கல்வி பிரச்சனை. நல்ல பாடசாலைகளை தேர்ந்தெடுப்பதில் தமிழ் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கின்ற பிரச்சனை. அவர்களுக்கு தூரம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரத்மலான இந்த கல்லூரி ஒரு பக்கம் இருக்கிறது, கொட்டாஞ்சனையில் விவேகானந்த கல்லூரி ஒரு பக்கம் இருக்கிறது, பம்பலவெட்டிகள் இடைநடுவே இருக்கின்ற இந்த கல்லூரி இருக்கின்றது. மாணவர்களை பொறுத்தவரை, மாணவியரை பொறுத்தவரையும் தகுந்த பாடசாலைகள் இருக்காது. பல்வேறு காரணங்கள் சொல்லி சொந்த வீடு இல்லை, சொந்த வீட்டுக்கான இந்த டீட் சொல்லப்படுகின்ற உறுதி இல்லை. இதற்காக பாடசாலை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்ற காலம் கிட்ட ப்ராக்சிமிட்டி என்று சொல்லப்படுகின்ற தூர அளவை அவதானித்து நல்ல பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்க முடியாத காலம். எனவே அந்த பிரச்சனைகளை முதலில் நாங்கள் தீர்க்க வேண்டும். மனோ கணேசன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் பாடசாலைகளுக்கான வளங்களை உருவாக்குவதை போராடி வருகிறார். அந்த போராட்டத்தில் நானும் இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்வியாளனாக என்னுடைய கருத்தை இங்கே முன்வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். அது மிக முக்கியமானது. எனவே காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பாடசாலை பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைகளும் மிக முக்கியமானவையாக இருக்க, எனவே இளைஞர்களுக்கு அடுத்து வரப்போன்ற வேலை வாய்ப்பு விடயங்கள், தகுந்த வசதிகள் உருவாக்கப்படுவது, வெள்ளவத்தை, அதுபோல பம்பலவெட்டி, கொட்டாஞ்சனை மட்டுமல்லாமல் கொழும்பின் அவிசாவளை வரை இருக்கின்ற பிரதேசங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி முழுவதுமாக தீர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே அவிசாவளையும் இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது. அவிசாவளையிலே மலைகள், அங்கே வாழ்கின்ற இலங்கையின் மலையக மக்கள்
அவர்களுக்கான பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் எடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் மனோ கணேசன் அவர்களது வழிகாட்டுதலில் அவரது நீண்டகால அரசியல் அனுபவத்தோடு சேர்த்து இதையும் நான் சரியான முறையில் கொண்டு செல்லலாம் என்று நம்புகிறேன். நிச்சயமா பல்வேறுபட்ட பணிகள் காத்திருக்கின்றன எதிர்காலத்தில். அந்த பணிகளை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்தாக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அலை பற்றிய மேலோட்டமாக கூறினீர்கள். குறிப்பாக நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி வருகின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்கின்ற கட்சியாக காணப்படுகின்றது. இந்த தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற பெரும்பான்மை என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நிலவுகின்ற சூழலில் அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் அல்லது அவ்வாறான ஒரு தேவை ஏன் இருக்கிறது என்பதை பற்றி கூற முடியுமா? நன்றி விஷயம், நல்ல ஒரு கேள்வி. காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ எல்லோரும் யோசித்துக் கொண்டிருப்பது அன்ரோகுமார் திசாநாயக்க வெற்றி விட்டார். அவருக்கு சஜித் பிரேமதாசர், ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை தாண்டி அதிகமான மக்கள் கிடைத்தனர். மக்கள் அவருக்கு ஆணையை வழங்கி விட்டார்கள் என்று நாங்கள் பார்ப்பது இப்படி. அதாவது குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நான் பார்ப்பது அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை வெறும் 42%. அந்த 42% மக்கள் தான் அவரை நேரடியாக ஜனாதிபதியாக தெரிவு செய்தார். முதல் தடவையாக இலங்கையிலே பெரும்பான்மை இல்லாத ஒரு ஜனாதிபதி பதவியேற்றிருக்கிறார். 58% அவரை எதிர்க்கிறார்கள். அந்த 58% இம்முறை அதிகரிக்கிறார் இந்த பாராளுமன்ற தேர்தல். பல பேர் யோசிப்பது போல ஜனாதிபதி பதவிக்கு வந்துவிட்டார், இதனால் இன்னும் அவருக்கான ஆதரவுகளை அதிகரிக்கும், இதனால் ஜேவிபி ஆட்சி அமைக்க போறது, பெரும்பான்மையை எடுத்துக்கொள்ள போறது என்று கருதுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அதற்கு ஒருபடி மேலே போய் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் இந்த ஒரு மாத காலத்தில் ஜேவிபி அரசாங்கத்தினால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்று உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் இதுவரைக்கும் சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியையும் சரியான முறையில் கொடுக்கவில்லை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கவில்லை. இது அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு சவால். அன்ரோகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி, அவர் சிறுவர்கள் நல்லவராக இருக்கிறார், அவர் சிலவர்கள் சாமானிய ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் அவரை சுற்றி இருப்போரை பற்றி எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. நாளொரு கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் விஜிதகர், பிரதமர் ஹர்னி அவர் சூரியவன் சொல்லுகின்ற விடயங்கள், இன்னும் பதவிக்கே வர முதல் தங்களுடைய ஒரு எதேச்சை அதிகார ஆணவ போக்கை வெளிப்படுத்துகின்ற கேடி லால்காந்த மற்றும் வசந்த சமரசிங்க போன்றோர், இவர்கள் எல்லோரும் ஜேவிபி என்றொரு அடிப்படைவாத கட்சியில் ஊறியிருந்தோம். அவர்கள் சிங்கள அடிப்படைவாதத்தை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டோம். ஜேவிபியின் கடந்த காலத்தை மக்கள் மறக்கவில்லை. இம்முறை அவர்கள் வாக்கு கேட்பது கூட மாலி மாவு என்று சொல்லப்படுகிற திசை காட்டி சின்னத்தினால் தங்களது பாராளுமன்றத்தை நிரப்புவோம் என்றுதான் கேட்கிறார்கள். அவர்கள் வேறு விடயங்களில் ஊழல் எதிர்ப்பு மாற்றம் இந்த 2 விடயத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவின் முகத்தையும் தங்களுடைய அந்த திசை காட்டி என்ற சின்னத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் வாக்கு கேட்கிறார்கள். அவர்களது வேட்பாளர்கள் யாரும் தெரியாது. இப்போ எங்கள் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் என்னை பற்றி மக்கள் விசாரிக்கலாம், என்னை பற்றி மக்கள் தங்களது நம்பிக்கை இல்லாவிட்டால் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். தலைவர் மனோ கணேசன் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும், அவரது கடந்த கால அனுபவங்கள், அவர் செய்தது செய்யாத விடயங்களை பற்றி தெரியும். எங்களது ஏனைய உறுப்பினர்களை பற்றி பல பேருக்கு தெரியும். சரி, ஐக்கிய மக்கள் கூட்டணி இருந்து வைப்போம், இல்லாவிட்டால் தமிழ் முற்போக்கு கூட்டணி இருந்து வைப்போம். இந்த வேட்பாளர்கள் மக்களது ஜனநாயக அடிப்படையில், அதாவது அடிப்படை ஜனநாயகம் வாக்களிப்பது, 2வது ஜனநாயகம் விருப்பத்தை, இந்த 2 அடிப்படையில் தெரிவு செய்யலாம். ஆனால் ஜேவிபியிலே அப்படியான நிலை ஒன்று இல்லை. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலே அடிப்படை ஜனநாயகம் இல்லாத ஒரு கட்சி எவ்வாறு மக்களுக்கு தாங்கள் சொல்கின்ற விடயத்தை நிறைவேற்ற போகின்றது? இதுவரைக்கும் தமிழ் பேசும் மக்களின் தீர்வு, தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி எதுவும் சொல்வதாக இல்லை. சரி, வடக்கு கிழக்கை தாண்டி ஏனைய பிரதேசங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இவர்கள் என்ன தீர்வு கொடுக்க போகிறார்கள்? தெளிவான ஒரு தகவல் கிடையாது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் மாற்றப்படும் என்று சொல்கிறார்கள். பின்னர் சொல்கிறார்கள் பாராளுமன்றத்தை ஆட்சி அமைத்த பிறகு மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள். நேற்று முன்தினம் சொல்கிறார் விஜிதகர் காணி போலீஸ் அதிகாரம் வழங்கப்படாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இப்படி இருக்கிற ஒரு கட்சியை நம்பி எவ்வாறு மக்கள் வாக்களிப்பது? இதுதான் நாங்கள் இப்பொழுது கேட்கிற கேள்வி. எனவே இவர்களுக்கு முழுமையான அதிகாரம் ஒன்று வழங்கப்பட்டால், பாராளுமன்ற பெரும்பான்மை வழங்கப்பட்டால் மக்களுக்கு சிரமமாக இருக்கும். எனவே இவர்களது பாராளுமன்ற பெரும்பான்மை சரியான செக்ஸ் அண்ட் பேலன்ஸில் இருக்கிறது. எங்களை நம்பி ஒரு தேசிய அரசாங்கமாக இவர்கள் பயணித்தால் தான் இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாவிட்டால் ஒரு முட்டுக்காட்டி கொண்டை போட்டு நாங்கள் எங்களுடைய கடமையை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் மக்கள் மத்தியில். இவ்வாறு பல்வேறுபட்ட சிக்கல்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய மையப்புள்ளியாக இருக்கிற இந்த ஜேவிபி தொடர்ச்சியாக ஒரு பலமிக்க அணியாக நிற்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. ஆனால் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் கூட இவ்வாறான ஒரு மாற்றம் என்கின்ற ஒரு விடயத்தின் மீதான ஈர்ப்பு அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியின் மீதான ஈர்ப்பு பலர் மத்தியில் அவதானிக்கப்பட்டு வருகின்றது. அதனை ஒரு வகையில் தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் மத்தியில் ஏதாவது விடயங்களை தமிழ் கூட்டணி செய்கின்றதா? ஆமாம், இது முக்கியமான ஒரு கேள்விதான். குறிப்பாக இளைஞர்கள் பல பேர் தான் இந்த மாற்ற அலைக்குள் மாட்டிக்கொள்கிறார். நாங்கள் சொல்வது இது அலை அல்ல வலை, நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்றோம். காரணம் என்னன்னு சொன்னால்,
பல இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு செய்வதறியாது இருந்த ஒரு காலம், குறிப்பாக சிங்கள இளைஞர்கள் தங்களது தலைவர்களாக தாங்கள் கருதுகின்ற ராஜபக்ச குடும்பத்தினர் ஊழல் செய்து தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற கோபம் அந்த சிங்கள இளைஞர்களுக்கு இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டதான் இந்த அறகலை என்று சொல்லப்படுகிற அறவழி போராட்டம். நாங்களும் அதிலே கலந்து கொண்டோம், நாங்களும் அதிலே இணைந்திருந்தோம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறு துரும்பாக நானும் இணைந்திருந்தேன். ஆனால் தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற கோபம், வடக்கு கிழக்கில் தங்களை வழிகாட்ட சரியான தலைவர்கள் இல்லை. தமிழரசு கட்சிக்குள்ளே போராட்டம், உடைவு, தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் நம்பிக்கையற்ற தன்மை, இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் முஸ்லிம் இளைஞர்களை பொறுத்தவரையிலும் அவர்களது தலைவர்கள் மீது ஒரு கோபம். இதனால் அவர்களும் தங்களுக்கான மாற்றத்தை சரியான முறையில் தேட வேண்டும் என்று சொல்லி இந்த அனுர அலை இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியின் அலையில் மாட்டிக்கொண்டது போல இருந்தது. அவர்களுக்கு இந்த தங்களுக்கான தெளிவான கொள்கையை விட இருப்பவர்களை இல்லாமல் ஆக்கினால் சரி, இருக்கின்ற தலைவர்களை வெறுக்க வேண்டும், அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும், இதுதான் அவர்களது நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தங்களது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டியது. சரியான மக்கள் பிரதிநிதிகள், உண்மையாக உழைப்பவர்கள், இதுவரைக்கும் ஊழல் செய்யாதவர்களை சரியான முறையில் தெரிவு செய்வது. மனோ கணேசன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் மிக தெளிவாக சொல்கிறார், ஊழல் எதிர்ப்பு என்று வந்தால் நாங்களும் ஊழல் எதிர்ப்பு தான், நாங்கள் உங்களை விட சுத்தமானவர்கள். இதுல 225 பேரையும் பாராளுமன்றத்தினை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட கோஷங்கள் அன்ருகுமார் திசாநாயக்க, ஹார்னி அமரசூரிய மற்றும் ஜேவிபியின் விஜித ஆகியோரின் பெயர்களும் இருந்தன. அப்படி பார்க்கும்போது நாங்களும் அந்த கூட்டத்தில், எனவே ஒன்றாக சேர்ந்து ஒரே அடியாக ஒரே மாதிரியாக அடையாளப்படுத்தாதீர்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களுக்கு குரல் எழுப்ப காத்திருக்கிறோம். அவர் சொல்கின்ற விடயமாக என்னை பொறுத்தவரை நானும் அரசியலுக்கு புதியவர் அடிப்படையிலும் இதுவரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு எதையும் ஆதரிக்காததன் அடிப்படையிலும் நானும் மிக தெளிவாக இருக்கிறேன். எனவே உங்களுக்கான பிரதிநிதிகள் இருந்து நீங்கள் அவசரப்பட்டு மாற்றம் என்று சொல்லி இதுவரைக்கும் தங்களை அரசியல் ரீதியாக நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு பின்னால் சென்று இறுதியாக மக்களது குரலாக இல்லாமல் தமிழ் மக்களுக்கான சரியான குரலாக வெளிப்படுத்தப்படாமல் ஏமாறுவதை விட பொருத்தமான மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யுங்கள். இந்த இடத்துல எங்களுக்கு தேவை மக்கள் பிரதிநிதிகளாக மக்களது உண்மை குரலாக இருக்க வேண்டும். அது நாங்களாக இருக்கிறோம். எனவே உங்களுக்கான தலைமைத்துவம் ஒன்று எங்களால் வழங்கப்படுகிறது. சரியான தலைமைத்துவத்தை தேடுங்கள். இது தனியே கொழும்பில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலும் கூட, மலையகத்தின் இனிய இடங்களிலும் கூட உங்களுக்கு பொருத்தமான தெளிவான தமிழ் தலைமைகளை தேர்ந்தெடுங்கள். ஏமாற்றாத, பொய் சொல்லாத தமிழ் தலைமைகளை தேர்ந்தெடுங்கள். அவர்கள் தான் உங்களது பிரச்சனைகளை அறிந்து, உங்கள் மொழியில் உங்கள் பிரச்சனைகளை அறிந்து ஏனைய மொழிகளிலும் அதை பாராளுமன்றத்தை கொண்டு வரக்கூடியவர். அவசரப்பட்டு இதுவரைக்கும் சரியான அரசியல் பின்னணியை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு பின்னால் சென்று ஏமாறுவதை விட எங்களுக்கு பொருத்தமான தலைமைகளை நாங்களே தெரிந்தெடுப்பது பொருத்தமானது என்பதை இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொரு இடங்களிலும் தெளிவுபடுத்துகிறோம். எங்களை பொறுத்தவரை கொழும்பு மாவட்டத்திலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி போட்டியிடுகின்ற எல்லா மாவட்டங்களிலும் இதை தெளிவுபடுத்திவிட்டோம். அந்த இளைஞர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நிறைவாக நாங்கள் இந்த விடயங்களை பேசியிருக்கின்ற சூழலில் இந்த நேர்காணலை குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் மக்கள் சுயமடுப்பார்கள், குறிப்பாக கனடாவில் சுயமடுப்பார்கள். இந்த பிரச்சார பரப்பு என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள், வடக்கு கடையில் வாழ்கின்ற மக்கள் என்பதோடு மட்டுப்படுத்தப்படாமல் புலம்பெயர் தேசங்களிலும் அந்த விடயங்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு பரப்பாக விரிவடைந்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த தேர்தல்கள் தொடர்பில் உங்களுடைய நிறைவு கருத்து என்ன லோஷன்? புலம்பெயர் மக்கள் எப்போதும் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் பல நிச்சயமாக நிறைய அடுத்த நல்ல விடயங்களை கொடுக்கின்றன. அவர்கள் ஆயுத போராட்ட காலத்திலிருந்து அதுக்கு பிறகு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட காலம் வரை தொடர்ச்சியாக தங்களுடைய செல்வாக்கை செலுத்தி வந்திருக்கின்றார்கள். இதுவும் புலம்பெயர் மக்களுக்கான ஒரு முக்கியமான வேண்டுகோள், அவர்களுக்கான ஒரு சவாலும் கூட. அவர்கள் நேரடியாக இந்த முறை வாக்களிக்க முடியாது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் கடந்த காலங்களில் புலம்பெயர்தலால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் இப்பொழுது தமிழ் பிரதிநிதிகளுக்கான ஒரு தட்டுப்பாடு, தமிழ் பிரதிநிதிகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை வடக்கிலும் கிழக்கிலும் என் கொழும்பிலும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. லட்சக்கணக்கானோர் எங்களது மக்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பல்வேறு காரணங்களால். யுத்தத்துக்கு பிறகு கூட கடந்த காலங்களில் இடம்பெற்ற பொருளாதார சரிவின் காரணமாக புலம்பெயர்ந்தோர் ஏராளமான. எனவே அவர்கள் விட்டு சென்ற அந்த வாக்கு வெற்றிடங்கள் எங்களுக்கு வாக்காளர்கள் இல்லாமல் ஆக்கி எங்களது பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குறியாகும். எனவே அவர்கள் இப்போது செய்யக்கூடிய விடயம் அங்கே இருந்து தங்களது உறவினர் நண்பர்கள் இலங்கையில் இருப்பார்கள். குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மாவட்டமான கொழும்பு மாவட்டத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் தங்கள் உறவுகளை கொண்டோர், இதை கேட்டுக்கொண்டு கனடாவில் இருக்கின்றோர், வட அமெரிக்காவில் இருக்கின்றோர். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் அவர்களுக்கு முக்கியமான அடுத்த முறை கொடுங்கள். முதலில் வாக்களிக்க சொல்லுங்கள். நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காலத்திலும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தது, இந்த வாக்களிப்பு என்றது ஒரு டிரைவ் ஆகும்.
அதை கட்டாயமாக எல்லாரும் வாக்களிங்கள். எங்களது வாக்கு அளிப்பு சதவீதம் அதிகரிக்க வேண்டும். ம். உண்மையான செல்லுபடியான வாக்குகள் மூலமா தான் ஜனநாயகம் அதிகமாக மாறும் என்று பதில் சொல்கிறேன். இப்போதும் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து வாக்களிங்கள். முதலில் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை, முதலில் வாக்களிங்கள். இரண்டாவது, நீங்கள் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு. தெளிவாக சரியான கொள்கையை தெரிந்து கொள்ளுங்கள். ம். தமிழ் தேசியம் என்ற விடயம், தமிழ் மக்களுக்கான உரிமை குரல் என்ற விடயம், தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வெளிப்படையான அரசியல், இப்படியான விடயம் கொண்டவர்கள் கொழும்பிலே நாங்கள் தான் இருக்கிறோம். எனவே கொழும்பு தலைநகர வாழ் மக்களுக்கு வெளிநாடுகளில் உள்ளோர் நீங்க செய்ய வேண்டிய விடயம், ம். அண்ணன் மனோ கணேசன் அதுபோல AR விலோஷன் ஆகிய நான், இந்த 2 பேரையும் சரியான முறையில் தெரிந்திருக்க காரணங்களை நாங்கள் அடக்கியிருக்கோம். காரணங்களை மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். இந்த காரணங்களுக்காக இவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற நண்பர்கள், மக்கள் சரியான முறையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இது எங்களுக்காக மட்டுமல்ல, வடக்கு கிழக்குக்கு மன்னிக்கும், தலைநகரத்துக்கு வெளியே, கொழும்புக்கு வெளியே தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் கூட, தமிழ் மக்கள் வாழ்கின்ற செறிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலும் சரியானவர்களை தெரிவு செய்ய, அவர்களுக்கு பொருத்தமானவர்களுக்கு வாக்களிக்க, இடைநடுவே திடீரென்று முளைத்த காலங்களாக அல்லாமல் நீண்ட கால அரசியலின் அடிப்படையில் அந்த கட்சிகள் மத்தியில் ஒற்றுமையை கொண்டு வருவதற்கும் உங்கள் வாக்குகள் ஒன்றாக செய்யப்பட வேண்டியது அவசியம். அதை மிக தெளிவான முறையில் செய்ய வேண்டிய அந்த அழுத்தத்தை புலம்பெயர் மக்கள் இம்முறை வழங்க வேண்டும். தெளிவான அரசியல் வழிகாட்டலை புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு ஈகிள் வியூ ஒன்று இருக்கும், கழிவு பார்வை என்று சொல்லப்படும், மேலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை மட்டும் அவர்களுக்கு இருக்கும். ம். அந்த பார்வை மட்டத்தை பயன்படுத்தி சரியான தெரிவுகளை மேற்கொள்ள அவர்கள் உதவ வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விடயம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். எங்களோடு கொழும்பு மாவட்டத்தினுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் திரு AR லோஷன் அவர்கள் நேரடியாக இணைந்திருந்தார். நன்றி லோஷன். இந்த மிகவும் பரபரப்பான பிரச்சார நேரத்திலும் எங்களுக்காக நேரத்தினை ஒதுக்கி பல்வேறுபட்ட மிக முக்கியமான தகவல்களை, காலத்துக்கு மிக அவசியமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் மீளவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வாய்ப்பான பொழுதில் பேசப் போகின்றோம். நன்றி. நன்றி 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 ரிஷி. இந்த அன்பான வாய்ப்பை வழங்கிய ரிஷிக்கும் ஈஸ்ட் FM நிறுவனத்துக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது இந்த பாதையில் எங்களுக்கான ஆதரவு கருத்தை நீட்டி இந்த விடையில் என்னை பேட்டி கண்டு இதன் மூலமாக என்னுடைய அரசியல் கருத்துக்களையும் எங்கள் கட்சியின் கருத்துக்களையும், காலத்துக்கு தேவையான தமிழ் மக்களது அரசியல் விடயங்களையும் அங்கே உள்ள மக்களுக்கு வெளிப்படுத்த வாய்ப்பை வழங்கியதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.